முன்னாடி வருவோம். அதற்கு முன்னாடியாக பக்கமாக இல்லை. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அனைவரும் சேர்ந்து 2 கரங்களையும் உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. 2 கரங்களை உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, 2 கரங்களையும் கூப்பி சிரம் தாழ்த்தி சேர்ந்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுவதை நாம் உணர்ந்தோம். இதோ தூய் ஆவி உன் மீது நிழலிடும், உன்னத கடவுளின் வல்லமை உன்னில் செயலாற்றும் என்று நான் திருப்பலியின் தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரை சொல்லிக் கொண்டிருப்பது, ஆண்டவருடைய வல்லமை காலந்தோறும் அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதரிலும் அது செயலாற்றுகின்றது. யாரெல்லாம் அந்த செயலாக்கத்தை, அந்த வல்லமையை உணர்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் மீண்டும் ஆண்டவருடைய இறை கருவிகளாக செயல்படுகின்றார்கள். அன்னை மரியாளின் வாழ்வில் கபிரியேல் வானதூதர் ஆண்டவருடைய இறை திட்டத்திற்கு ஏற்ப செயல்பட்டு இறை கருவியாக மாறுகின்றார். அன்னை மரியாளின் உள்ளத்தில் அல்லது வாழ்வில் இருக்கின்ற அச்சத்தை போக்குகின்ற ஒரு இறை கருவியாக எலிசபெத் அம்மாள் செயல்படுகின்றார். அன்னை மரியாள் நமக்கே ஒரு இறை கருவியாக தான் செயல்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலும் ஒரு மிக அழகான ஒரு நிகழ்வு வருகின்றது. ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவரின் வல்லமையை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை காலந்தோறும் அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. படைப்பின் தொடக்கத்தில் நீர்திரள் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஏதோ அங்கு மட்டும் தன்னுடைய பிரசன்னத்தை அவர் நிறுத்திவிடவில்லை. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் இறை திட்டத்துக்கு தன்னை உட்படுத்துகின்றார்களோ அவர்கள் மீது அவர் அசைவாடுகின்றார். அவர்கள் மீது தன்னை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதைதான் கபிரியேல் தூதர் மிக அழகாக கூறுகின்றார். தூய ஆவி உன் மீது நிழலிடும், உன்னத கடவுளின் வல்லமை உன்னில் செயலாற்றும் என்று. எனவே அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை நாள்தோறும் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உமது வல்லமையை பொழியும், உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை நம்மை நிரப்பப்பட வேண்டும் என்று பாடலை பாடுவோம்.
வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போதும் தாரும் தேவா. அனைவரும் சேர்ந்த கரங்களை தட்டிக்கொண்டு வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போதாரும் தேவா. உச்சமாக கரங்களை தட்டி இன்றே தேவை தேவா, இப்போதாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போதாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போதாரும் தேவா. இறுதி நாளில் எல்லோரிலும் ஆவியை பொழிமையை இறுதி நாளில் எல்லோர் மீதும் ஆவியை பொழிவீர்கள். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. உற்சாகமாக கரங்களை தட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் அருளை காண செய்வீராக ஆண்டவரே. போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகின்றது. இதோ எங்கள் இதோ இறங்கிய அன்னை மரியாதை போல இதோ ஆண்டவரின் சொற்பொழியின் வாழ்க்கையை ஏற்படுத்தும்.
அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வில் உமது வல்லமையை நீர் இறக்கி செய்வீராக. தூய ஆவி உண்மையில் நிழலிடும். உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் செயலாற்றும் என்பதை நாள்தோறும் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இதோ செயலாற்றும் எங்களை திடப்படுத்தும், வலுப்படுத்தும். வலுவற்ற நிலையிலிருந்து எங்களை வலுவான நிலைக்கு அழைத்து செய்யும் ஆண்டவரே. தாகம் உள்ளவனின் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றவரே. உலர்ந்த எலும்புகளை மீண்டும் எழச் செய்வேன் என்றவரே. இதோ எழுந்தவரை எங்களுக்கு உதவி செய்வீராக. நற்கருணை ஆண்டவரை, நலம் தருபவரை, வழி நடத்தும், திடப்படுத்தும். இதோ உமது தூய ஆவியால் நிரப்பும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மிகவும் நம்பிக்கையோடு ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அனைவரும் அமர்வோம். Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, கடவுள் காலந்தோறும் தனது வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த வல்லமை ஒவ்வொரு மனிதரிலும் அவர் செயலாக்கம் செய்கின்றார். யாரெல்லாம் அந்த வல்லமையை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, வல்லமையில் நிறைந்தவர்களாக வாழ்கின்றார்களோ, அவர்களை அவர் இறை கருவிகளாக பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. எசையா இறைவாக்கினர் ஒரு இறை கருவி. அந்த எசையா இறைவாக்கினர் யாருடைய வாழ்வில் இறை கருவியாக இருக்கின்றார் என்றால், யூதா நாட்டு மன்னன் ஆகாசு. இந்த யூதா நாட்டு மன்னன் ஆகாசு தன் வாழ்வின் தொடக்கத்தில், அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட தொடக்கத்தில் மிக நன்றாகவே இருக்கின்றார். நம் வாழ்வில் தொடங்குகின்ற பொழுது, முயற்சிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு திளைத்து மகிழ்ந்து இருக்கின்றோமோ அதே போல இவரும் இருக்கின்றார், மன்னன் ஆகாசு. ஆனால் வாழ்வில் ஒரு கட்டம் வருகின்றது. அந்த வாழ்வின் அந்த ஒரு புள்ளியில் அவர் நிலை தடுமாறுகின்றார். எப்படிப்பட்ட நிலை என்றால், அப்பொழுது அசிரிய மன்னர்கள் எல்லாம் படையெடுக்கின்றார்கள். அசிரிய மன்னர்கள் ஒருபுறம் படையெடுக்கின்றார்கள், இன்னொரு புறம் இஸ்ரேல் தலைவராக இருக்கின்ற இஸ்ரேல் அரசரும் ஒரு புறம் படையெடுக்கின்றார். இப்பொழுது இவருக்கு மூன்று வாய்ப்பு தான் இருக்கின்றது. நம் வாழ்வில் கூட பல நேரங்களில் இதுதான் வாய்ப்பு, இதுதான் நிலை, இதை செய்தாதான் நாம் முன்னேற முடியும், அல்லது இதை செய்தாதான் நாம் பிழைக்க முடியும் என்கின்ற ஒரு நிபந்தனை இருப்பதை போல மன்னர் ஆகாசுக்கும் ஒரு நிலை இருக்கின்றது. அது என்ன நிலை என்றால், ஒன்று, அசிரிய மன்னனுக்கு அவன் அடிமையாக மாறிவிட வேண்டும், தன்னையே அர்ப்பணித்து விட வேண்டும். அர்ப்பணிப்பு என்பது அன்னை மரியாதை போல் அல்ல, மாறாக அடிமையாக, கொத்தடிமையாக அவன் இருந்து விட வேண்டும். இரண்டாவது, இஸ்ரேல் அரசரோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஆண்டவரோடு அவர் இணைந்து கொள்ள வேண்டும். அதைதான் இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக எசையா கேட்கின்றார். இதோ நீ உன் ஆண்டவரிடம் ஒரு அடையாளத்தை கேள் என்கின்றார். ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் மனதில் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து இருக்கின்றார் மன்னன் ஆகாசு. அசிரிய மன்னனோடு நான் அடிமையாக நான் சென்றுவிட வேண்டும் என்று. ஏனென்றால் தன்னிடம் இருக்கின்ற படைபலத்திலும் இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்ற மன்னரிடம் இருக்கின்ற அந்த கூட்டாளிகள், அதாவது படை வீரர்களிடமும் அப்படிப்பட்ட ஒரு பலம் இல்லை. நான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் மீதும் நம்பிக்கை இல்லை என்பதனால் அவர் என்ன செய்கின்றார், அசிரிய மன்னனிடம் நான் அடிமையாக சென்று விடலாம் என்று ஏற்கனவே ஒரு எண்ணத்தை அவர் மனதில் வைக்கின்றார். ஆனாலும் இறை கருவியாக செயல்படுகின்ற எசையா என்ன செய்கின்றார், ஆண்டவரிடம் ஒரு அடையாளத்தை கேள். அந்த அடையாளம் எதற்காக? ஏனென்றால் யாவே இறைவன் தொடக்கம் முதல் இந்நாள் வரை தன்னை ஒரு அடையாளத்தின் வழியாகவே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதைதான் நாம் இப்பொழுது கூட அருள் அடையாளங்கள் என்று சொல்கின்றோம். படைப்பின் தொடக்கத்தில் ஆபிரகாமுக்கு அந்த முட்புதரில் ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். அதோ நீ உன் மகனை பலியிடாதே, அதோ அந்த முட்புதரில் இருக்கின்ற அந்த ஆட்டை நீ எனக்காக பலியிடு என்று அவர் சொல்கின்றார். அங்கு இருக்கின்ற ஒரு முட்புதர் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளம், ஆண்டவர் தருகின்ற ஒரு அடையாளம். நோவா, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது, ஆண்டவரே வெள்ளப்பெருக்கு நிறைவாகிவிட்டதா என்று அவர் எண்ணுகின்ற பொழுது, இதோ ஒரு வானவில்லை வைக்கின்றேன், அதுவே உனக்கும் எனக்கும் ஒரு அடையாளம், இனிமேல் இந்த உலகத்தின் நான் இவ்வளவு பேரழிவினால் நான் அழிக்கப் போவதில்லை என்று அங்கு வானவில்லை ஒரு அடையாளமாக தருகின்றார் யாவே இறைவன். மோசே, எரியும் முட்புதர்,
ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளை கவனியுங்கள். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, என் மக்களை படுகின்ற துன்பங்களை நான் கண்ணார காண்கின்றேன், காதால் கேட்கின்றேன், இதோ நான் உன்னை அனுப்புகின்றேன். மோசேக்கு அடையாளமாக அங்கு முப்புதரை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். இன்று எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் என்ன ஒரு அடையாளத்தை தருகின்றார்? அவர் செய்கின்ற உடன்படிக்கை தான், அவர் வார்த்தை தான், அவரோ பிரசன்னமாய் இருக்கின்ற இந்த நற்கருணை தான் அவருடைய உடன்படிக்கை, அவருடைய அடையாளம். பிரைசலான், பிரைசலான். அன்புக்குரியவர்களே, எசையா இறைவாக்கினர் ஆகாச மன்னனை குறித்து கூறுகின்ற வார்த்தை, நீ ஆண்டவரிடம் ஒரு அடையாளத்தை கேள். உடனே அவன் சொல்கின்ற வார்த்தை கவனிங்கள், நான் ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன். அப்படி என்றால் பல நேரங்களில் நாமும் இதை நாம் எளிதாக பயன்படுத்திக் கொள்கின்றோம். நான் ஏன் இன்னும் கஷ்டம் கொடுக்கணும், நான் ஏன் இன்னும் பாரமாக இருக்கின்றோம். வாழ்வை நாமளே முடிவு செய்கின்றோம். அந்த ஆகாச மன்னனை போல் ஆகாசம் அதை தான் செய்கின்றார். வாழ்வை அவரே முடிவு செய்கின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை. ஆண்டவருக்காக வழி செய்கின்ற இறைக்கருவியாக இருக்கின்ற எசையா மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. பல நேரங்களில் நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீதும் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரோடு வழி நடத்துகின்ற குருக்கள் மீதும் துறவியர்கள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் நாமே ஒரு சில முடிவுகளை எடுத்துக் கொள்கின்றோம். ஆகாச மன்னனை போல. ஆகாசுக்கு என்ன நேர்கின்றது? அசிரிய மன்னனிடமே நான் ஒப்படைத்து விடலாம் என்று தன் மகனையே அவர் நரபலி தருகின்றார். இது உண்மை. எடுத்து வாசித்து பாருங்கள். எசையா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அவர் தன் மகனையே அவர் நரபலி தருகின்றார். பல நேரங்களில் நாமும் நமது பிள்ளைகளை அவ்வாறுதானே செய்கின்றோம். பல நேரங்களில் நாமும் நம் பெற்றோர்களை அவ்வாறுதானே செய்கின்றோம். பல நேரங்களில் நாமும் நம் உறவினர்களை, நண்பர்களை அவ்வாறுதானே செய்கின்றோம். நரபலி என்பது ஏதோ அவர்கள் உயிரோடு கொள்வதல்ல, மாறாக வார்த்தையினால், செயல்களினால், நம்பிக்கை துரோகங்களினால், எத்தனை செயல் நம்பிக்கையோடு நம்மிடம் ஏதேனும் ஒரு ஒப்படைப்பை நம்மிடம் தந்திருப்பார்கள். நமக்கு மேல் இருப்பவர்கள், நம்மோடு இருப்பவர்கள், அல்லது நாம் பிறரிடம் தந்திருப்போம். ஆனால் அதை அவர்கள் இந்த அசிரிய மன்னனை போல ஆண்டவர் தனக்கு தந்த கொடையை அவர் நரபலியாக தருகின்றார் வேறொரு தெய்வத்திற்கு, அசிரிய மன்னனுக்கு. இது எவ்வளவு ஒரு கேடூற்ற செயல். பல நேரங்களில் நாமும் நம் வாழ்வில் ஏன் இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம்? பல நேரங்களில் இழப்பீடுகளை மட்டும் நாம் தந்து கொண்டு இருக்கின்றோம். காரணம் இதுதான். ஆண்டவரோடு நாம் இணைந்து செல்வதில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதில்லை, ஆண்டவருக்கு வழிகாட்டுகின்ற இறை கருவிகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்ப்பதே இல்லை. எனவே நம் வாழ்வையை நாமே பலியாக, நரபலியாக நாம் தந்து கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆகாச மன்னன் செய்த தவறினால் அசீரிய மன்னனிடம் அடிமைகளாக செல்கின்றார்கள் யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அடிமைகளாக செல்கின்றார்கள். மிக அழகான ஒரு வார்த்தை வருகின்றது. பெருங்காற்றில் காட்டு மரங்கள் இலையுதிர்வை சந்திப்பதை போல ஆகாசின் உள்ளமும் அவன் நாட்டு மக்களின் உள்ளமும் அலைக்கழிக்கப்பட்டிருக்கின்றது. எசையா புத்தகம் 7ஆவது அதிகாரம் 2வது வசனம். அவருடைய மனமும் அந்த நாட்டினுடைய மக்களின் மனமும் எவ்வாறு இருக்கின்றதாம்? பெருங்காற்று வீசுகின்ற பொழுது மரங்களில் இலை உதிர்வை சந்திக்குமா, அவ்வாறு அவனுடைய மனமானது உடைந்து கொண்டே, சுக்கு நூறாக நொறுங்கி கொண்டே இருக்கின்றதாம். பல நேரங்களில் நமக்கும் அப்படித்தானே நடக்கின்றது. ஏதேனும் ஒரு நம்பிக்கை வைத்திருப்போம், அல்லது ஏதேனும் ஒரு முயற்சியை தொடங்கி இருப்போம். அது உடைகின்ற பொழுது நாமும் உடைந்து விழுகின்றோம். கண் முன்னால் இருக்கின்ற கடவுளை நாம் காண்பதை நாம் தவறி விடுகின்றோம், ஆகாச மன்னனை போல. ஆனால் எசையா ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அந்த மகன் உன்னத கடவுளின் வல்லமையை பெற்றிருப்பார். இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அதைதான் தொடர்ந்து நம்ம நற்செய்தியில் கபிரியேல் தூதரும் சொல்கின்றார். இதோ நீ ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு நீர் இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு தான் இருக்கின்றார். ஆனால் அதை நாம் உணர்வதே இல்லை. நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோமே, படுத்து கிடப்பவனுக்கு வாழ்க்கை படுக்கையாகவே மாறிவிடும், எழுந்து நடப்பவனுக்கு வாழ்க்கை என்பது பாதையாகவே மாறிவிடும். பல நேரங்களில் நாம் எழுந்து நடக்கவும் முயற்சிப்பதில்லை, எழுந்து நடக்க உதவி செய்கின்றவர்களை நாம் கவனத்தில் கொள்வதே இல்லை. ஏனென்றால் மனமானது உடைந்து இருக்கின்ற நேரத்தில், வாழ்வை இருளாய் இருக்கின்ற நேரத்தில் எதிலிருந்து நமக்கு ஆறுதல் கிடைக்கும்? எனவே ஆகாச மன்னன் செய்த தவறை நாம் செய்துவிடக்கூடாது. எசையா இறைவாக்கினர் இறைக்கருவியாக செயல்படுகின்றவர் நம் வாழ்விலும் எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக தருவார். இதோ ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை தருகின்றார். அந்த அடையாளம் என்ன? கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். உன்னத கடவுளின் வல்லமை அவர் மீது நிழலிட்டு இருக்கும். அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். கடவுள் நம்மோடு என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று அவர் கூறுகின்றார். இன்று எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அதை தான் கூறுகின்றார். இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட இருக்கின்றோம். மகிழ்வோடு வண்ண வண்ண ஆடைகள் உடுத்த இருக்கின்றோம்.
நாம் ருசி கலந்த நம் உணவினை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆனால் உணவில் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கின்ற நாம் நமது உறவு நிலைகளில் நாம் மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்மளுடைய உடலிலும் நம்மளுடைய உள்ளத்திலும் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் மாற்றத்தை ஏற்படுத்தினோம் என்றால் கடவுள் நம்மோடு, கடவுள் இன்றும் என்றும் என்றென்றும் நம்மோடு இருக்கின்றார். எனவே அவரை நாம் உற்று நோக்குவோம். நம்மை வழி நடத்துகின்ற இறைவன். இதோ அன்று எசையா இறைவாக்கினர் வழியாக ஆகாசுக்கு அடையாளத்தை ஏற்படுத்திய இறைவன், அன்னை மரியாளுக்கு எலிசபெத்தின் வழியாக அடையாளத்தை ஏற்படுத்திய இறைவன், கபிரியேல் தூதர் வழியாக இதோ உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும் என்று சொன்ன இறைவனின் மகன் நமது மத்தியில் இருக்கின்றார். அவரை நோக்கி நமது உள்ளங்களை நாம் திருப்புவோம். ஒரு சில நிமிடங்கள், ஆண்டவரே, என் வாழ்வில் இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்திற்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலை மாற்றத்திற்கு காரணம் என்ன? ஆகாசை போல, அந்த மன்னன் ஆகாசை போல உம்மீது நான் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதா? அல்லது நானே என் வாழ்வில் அனைத்து முடிவுகளையும் நான் எடுத்துக்கொள்வதா? தன்னிடம் இருந்த ஒரே மகனை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நரபலி கொடுத்தாரே, அந்த மனிதநேயமற்ற மனிதனைப் போல நான் இருப்பதா? ஒருவேளை இவை அனைத்தும் இருந்தால் ஆண்டவரே, மாற்றத்தை ஏற்படுத்தும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பு ஆண்டவரே, பெருங்காற்றில் மரங்கள் இலையுதிர்வை சந்திப்பதை போல என் வாழ்வில் நடக்கின்ற மோசமான நிகழ்வுகள், அதிர்வுகள், தாங்க முடியாத பாரங்கள், சொல்லன்னா துயரத்தினால் பல நேரங்களில் நான் உதிர்ந்து விடுகின்றேன். பல நேரங்களில் எழுந்து கூட நடப்பதற்கு என்னிடம் திராணி இல்லை. என் வாழ்வை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட என் மனதில் திடம் இல்லை. சவாலான பாதைகள் தான் முன்னே நிற்கின்றது என்று என்னையே நான் முடக்கிக் கொள்கின்றேன். என்னையே நான் ஒரு ஊனமுற்றவனாக நான் மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவரே, எசையாவுக்கு நீர் எவ்வாறு வார்த்தையை வெளிப்படுத்தி இதோ உனக்கு ஒரு அடையாளத்தை நான் தருகின்றேன், கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, நம்மோடு இருக்கின்ற கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்வில் வருகின்ற போராட்டங்களை, உன் வாழ்வில் நடக்கின்ற தடுமாற்றங்களிலிருந்து எல்லாத்தையும் நீ கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நீ ஏற்படுத்துவீராக. என் வாழ்வில் ஒரு அடையாளத்தை தாரும் ஆண்டவரே. அந்த அடையாளத்தினால் என் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே. அந்த மாற்றம் நாள்தோறும் என்னை உமது வல்லமை உணர செய்கின்ற ஒரு மனிதனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அந்த மாற்றம் நாள்தோறும் என்னை வழிநடத்தட்டும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. வழிநடத்தும் ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வில் ஆகாச மன்னனுக்கு ஏற்படுத்ததை போல ஒருபுறம் மிகப்பெரிய போர்க்கருவிகளை கொண்டு, மிகப்பெரிய ஆள்பலத்தை கொண்டு நிற்கின்ற ஒரு அசீரிய மன்னனை போல பல நேரங்களில் எங்கள் வாழ்வில் துன்பங்கள் நிறைய இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பத்தை மட்டும்தான் நாங்கள் கண்முன் கொண்டு இருக்கின்றோம். இதோ இன்னொரு புறம் இஸ்ரேலின் அரசராக இருப்பது பெட்சோ என்பவர் மிக ஆள்பலம் குறைவு, ஆனாலும் அவரோடு இணைந்து விட்டால் வெற்றி கிடைக்குமோ என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், இது மீது நான் செல்வது, யார் மீது நம்பிக்கை வைப்பது என்கின்ற ஒரு குழப்பமற்ற நிலை. பல நேரங்களில் ஆண்டவரே, வாழ்க்கையே ஒரு நடைபிணம் போல இருக்கின்றது, இருளாய் மாறிக்கொண்டு இருக்கின்றது. எதை செய்வது, எங்கு செல்வது என்பதை கூட உணராத நிலையாக இருக்கின்றது. நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே.
எசையா இறைவாக்கினர் வழியாக நீர் வெளிப்படுத்தினீர். இதோ ஆண்டவர் மீதே நீ நம்பிக்கை வை, ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த வெளிப்படுத்துதலை எங்களுக்கு நாளும் தாரும். அசீரிய மன்னன் ஒருபுறம் இருந்தாலும், இஸ்ரேலோடு இணைந்து செல்கின்ற வழி இன்னொரு புறம் இருந்தாலும், எசையா இறைவாக்கினர் காட்டிய வழியை போல உண்மையான வழி எது, நிலையான வழி எது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த வழி எங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அந்த பாதை எங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அந்த பாதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வசந்தத்தை ஏற்படுத்தட்டும். இனி வருகின்ற நாட்களை நாங்கள் எதற்கும் அடிமைகளாக இல்லாமல், எங்கள் மனமும் எங்கள் வாழ்க்கையும் அந்த பெருங்காற்றினால் அசைவுற்று விழுகின்ற இலைகளைப் போல இல்லாமல், எவ்வளவு ஒரு பெருங்காற்று வீசினாலும் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் பாறை மீது கட்டப்பட்ட இல்லத்தை போல எங்கள் இல்லங்களும் உள்ளங்களும் இருக்க ஆண்டவரே எங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆண்டவர் எசையா வழியாக அடையாளத்தை தந்ததை போல, எசையாவையே அடையாளமாக தந்ததை போல, அன்னை மரியாளுக்கு எலிசபெத்தை ஒரு அடையாளமாக தந்ததை போல, அன்னை மரியாவையே நம் வாழ்வில் நமக்கு அடையாளமாக தந்ததை போல, ஒவ்வொரு நாளும் நமக்கு அடையாளத்தை தர காத்திருக்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ கடவுளின் வல்லமை நம் மத்தியில் வர இருக்கின்றது. கடவுளுடைய ஆகப்பெரிய ஆறுதல் நமது மத்தியில் வர இருக்கின்றது. அவர் அடையாளத்தின் வழியாக, ஆற்றலின் வழியாக இதோ நாள்தோறும் நம்மை வழிநடத்த இருக்கின்றார். நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருவது இதுதான். காலந்தோறும் அவரது வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வல்லமை ஒவ்வொரு மனிதரிலும் செயலாக்கம் செய்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் அந்த வல்லமையை உணர்ந்து அந்த செயல்பாட்டுக்கு தன்னையே உட்படுத்தி தங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கின்றார்களோ, அவர்கள் வாழ்வில் ஆண்டவர் அவர்களை இறை கருவிகளாக செயல்படுத்துகின்றார். ஆகாச மன்னனின் வாழ்வில் எசையா என்றால், ஆண்டவர் நம் வாழ்வில் எத்தனை மனிதர்களை தந்திருப்பார். ஆகாஸ் அன்று உணரவில்லை. எசையா கூறுவது ஆண்டவரின் வார்த்தை. எசையாவிடம் இருப்பது உண்மையான இறைவன். அவரே விடுவிக்கின்ற இறைவன், விடுதலை தருகின்ற இறைவன், வாழ்வில் வெற்றி ஏற்படுத்துகின்ற இறைவன், நாள்தோறும் நலம் தருகின்ற இறைவன். இதை அவர் உணரவில்லை. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இதோ நமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு விடுதலை தர காத்திருக்கின்றார். மன விடுதலை தர காத்திருக்கின்றார். உடல் நோய்களிலிருந்து விடுதலை தர காத்திருக்கின்றார். உல அமைதி தர காத்து கொண்டு இருக்கின்றார். வாழ்வில் இதோ அசிரிய மன்னனை போல, இதோ இன்னொரு பக்கம் இஸ்ரேலின் தலைவன் இருப்பதை போல சூழ்ச்சிகள் சூழ்ந்து நின்றாலும் வெற்றி தருவதற்காக வெற்றி வாகை சூடிக்கொண்டு ஆண்டவர் நிற்கின்றார். ஆண்டவருடைய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அருக்கரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக வல்லமையை வெளிப்படுத்துகின்ற இறைவன். ஆண்டவர் நாள்தோறும் நம்மை வழிநடத்துகின்ற இறைவன். எனவே அவரை நோக்கி நம் இரு கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எசையா வழியாக வாய்ப்பினை ஆகாசுக்கு தந்ததை போல நமக்கும் தருகின்றார். சக்கரியா எலிசபெத்துக்கு கபிரியேல் தூதர் வழியாக வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியதை போல நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவரின் அருளை கண்டடைந்துள்ளீர், ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று உடன்படிக்கையை ஏற்படுத்தியதை போல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். வாழ்வில் பல நேரங்களில் கலங்கிய நிலைகள் இருக்கலாம். அன்னை மரியாளும் தொடக்கத்தில் கலக்கமுற்றார். ஆனால் இறுதியில் தெளிவு பெற்று தன்னையே அர்ப்பணித்தார். அசீரிய மன்னனினுடைய படையை கண்டு தொடக்கத்தில் கலக்கமுற்றார் ஆகாச மன்னன். ஆனால் இறுதி வரை அவர் தெளிவு பெறவில்லை. என்ன நடந்தது? பேரழிவே நடந்தது. நாம் ஆகாச மன்னனை போல இருக்க போகின்றோமா, அல்லது அன்னை மரியாளை போல நாம் இருக்க போகின்றோமா? முடிவை ஆண்டவர் நம் கரங்களிலேயே தந்திருக்கின்றார். எனவே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமே உருவான ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், பல நேரங்களில்
எது பெரியது? எதை நான் நம்புவது? எதை நோக்கி நான் பயணிப்பது? இவையெல்லாம் என்னால் செய்துவிட முடியுமா? இவையெல்லாம் என்னால் கடந்து வர முடியுமா? இவற்றை விட ஒரு கீழானவற்றை என் வாழ்வில் நான் மீண்டும் சந்திக்க போகின்றேனா? அல்லது இப்படிதான் என் வாழ்வு இருக்க போகின்றதா? பேசாமல் இருக்கின்ற வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த ஆகாச மன்னனை போல நான் நினைத்துக் கொண்டு இருக்கின்றேனா? பல நேரங்களில் என்னுடைய சுய விருப்பத்திற்காக என்னோடு இருப்பவர்களை நான் இழந்து கொண்டு இருக்கின்றேனா? என்னுடைய சுய நாட்டத்திற்காக நான் என்னையே நான் அழித்துக் கொண்டு இருக்கின்றேனா? அன்பு ஆண்டவரே, இதோ என் வாழ்வில் அடையாளத்தை ஏற்படுத்தும். இதோ முன்மாதிரியாய் இருக்கின்ற அன்னை மரியாதை தந்திருக்கின்றேன். வழிகாட்டுவதற்கு அவர் தயார் நிலையில் இருக்கின்றார். இதோ கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என்று ஒரு உடன்படிக்கை எங்கள் வாழ்வில் தந்திருக்கின்றேன். ஆனால் இன்னும் எங்கள் வாழ்வு மனமும் சலனப்பட்டு கொண்டு இருக்கின்றது. வலுவற்றவர்கள் ஆண்டவரே நாங்கள், பலமற்றவர்கள் ஆண்டவரே நாங்கள். எங்கள் வாழ்வில் நீர் பலத்தை ஏற்படுத்தும். எங்கள் வாழ்வில் வலுவை நீர் ஏற்படுத்தும். இதோ எழுந்து நடப்பதற்கு எங்களுக்கு நீர் உமது வல்லமையை தருவீராக. எசையா புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இதோ உமக்கு முன்பாக அந்த ஒளி செல்கின்றது, அந்த ஒளி உங்களை வழி நடத்துகின்றது என்று நீர் சொல்லுகின்றீர். அதே வார்த்தைகளை எங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் ஆண்டவரே. எப்படி நிகழும் இது என்று அன்னை மரியாள் கேட்டதை போல என் வாழ்வில் நடக்கின்ற சூழ்நிலைகளை கண்டு இது எவ்வாறு இதிலிருந்து மீண்டு வர முடியும், என் வாழ்வில் ஏன் இப்படிப்பட்ட நிலை என்று நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என் வாழ்வில் ஆறுதலான வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை வாழ்வில் நினைவுபடுத்தும். ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையான வார்த்தைகளை எனக்கு நினைவுபடுத்தும். தூய ஆவி உன்மீது நிழலிடும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது செயலாற்றும் என்பதை நினைவுபடுத்தும். அன்பு ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வின் நாட்களை நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது வெற்றி தருகின்ற ஆண்டவர் நீர்தான் இருக்கின்றீர். வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டவர் நீர் இருக்கின்றீர். துணையாளராக இருக்கின்றீர், வழிநடத்த இருக்கின்றீர், கரம் பிடித்து நடத்த இருக்கின்றீர் என்பதை நாள்தோறும் எங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஆகாச மன்னனை போல பேரழிவு சந்திக்க நாங்கள் விரும்பவில்லை. அன்னை மரியாதை போல பேரின்பம் அடையவும் உண்மையான பேற்றினை காணவும் நாங்கள் விரும்பி கொண்டிருக்கின்றோம். நாள்தோறும் எழுந்து நடக்க எங்களுக்கு உறுதி செய்யும் ஆண்டவரே, வழி நடத்தும். இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்தருளும். கரம் பிடித்து நடத்துவார், கண்மழை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மழை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்பிக்கையோடு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு
தன்னன்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தூய ஆவி உங்கள் மீது நிழலிடும். உன்னத கடவுளின் வல்லமை உங்களில் செயலாற்றும். நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் ஆண்டவர் அவர்களை இறை கருவிகளாக மாற்றுவார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. தாவீதின் அரியணையை மீண்டும் நமக்கு தர இருப்பவர். அவர் பெரியவராய் இருக்கின்றவர். பலருடைய எழுச்சிக்கு காரணமாக இருப்பவர். வாழ்வில் சோர்கின்ற நேரங்களில், துவண்டு விழுகின்ற நேரங்களில், நல குறைவுகளை சந்திக்கின்ற நேரங்களில், உடன் இருப்பவர்கள் பேசுகின்ற முக சுளிப்புகளான நேரங்களில் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றவர். அசீரிய மன்னனை ஆட்சி பலத்தை கண்டு பயந்து ஆகாசை போல அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அன்னை மரியாளை போல நாம் மாற வேண்டும். அன்னை மரியாள் நம் வாழ்வின் ஒரு முன்மாதிரி, நமக்கு ஒரு வழிகாட்டி, நமக்கு ஒரு நாள்தோறும் துணை நிற்கின்ற, ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற ஒரு மீட்பின் கருவி. அன்னை மரியாளை போல இதோ நாம் சொல்லுவோம், நான் ஆண்டவரின் அடிமை. சொல்வோம், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவரின் அடிமை. உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவரின் அடிமை. உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை நிறுத்துவார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.